மியூச்சுவல் ஃபண்ட் மாலில் பானாசோனிக் நிறுவனம் மற்றும் ஈத்தர் இருசக்கர வாகன சார்ஜிங் உள்கட்டமைப்பு கொண்டு இந்தியாவில் முதன்முறையாக புதிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையம் துவக்க விழா நடைபெற்றது. இதில் ஸ்டேட் விவசாய குழு துணைத் தலைவர் SGM ரமேஷ் கோவிந்த் மின்சார வாகன சார்ஜிங் நிலையத்தை திறந்து வைத்தார். கோவை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பிற்காலத்தில் 21,000 சார்ஜிங் நிலையத்தை திறக்க இருப்பதாக இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு உண்டாக்கும் நோக்கில் இதனை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். பொதுவாக மின்சார இருசக்கர வாகனத்தில் வீட்டில் சார்ஜிங் செய்யும் போது 7 முதல் 8 மணி நேரம் ஆகும் என்றும், தற்போது இங்கு சார்ஜிங் செய்யும் பொழுது 1 மணி நேரத்திலேயே சார்ஜிங் செய்து விடலாம் என்றும், குறிப்பாக PVR சினிமாஸ் இருக்கும் இடத்தில் இந்த சார்ஜிங் நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்தியாவில் கச்சா எண்ணெய்க்காக அதிக அளவில் செலவிட்டு வருவதாகவும், அதனை தடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு செலவழிக்க மின்சார வாகனங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் எனவும், இதனால் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரம் உயரும் என்றும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பானாசோனிக் மற்றும் ஈத்தர் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.